சிறு குட்டிகளே, நீங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக இன்று அக்கா ஒரு வசனம் கூறுகிறேன். நாகூம் 1 13வது வசனம். நாகூம் 1 வசனம். இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். எவ்வளோ அருமையான வசனம். நுகங்களை மாற்றுகிற கர்த்தர். நுகங்கள் என்னது? வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு பிரச்சனைகளும் போராட்டங்களும், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது, இதெல்லாம் ஒவ்வொரு நுகங்கள். இந்த நுகங்களையெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. சிறு பிள்ளைகள் வசனத்தை வாசிக்க வேண்டும். டெய்லி காலையில் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒரு வசனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வசனமாவது படிச்சுட்டு போங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. உன் கட்டுகளை அறுப்பேன். நம்மளுக்கு நிறைய கட்டுகள், அந்த கட்டுகளை எல்லாம் அறுக்கிற கர்த்தர் இயேசுவானவர். சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததுக்கு காரணமே அவர் நம் கட்டுகளை அறுப்பதற்காக, நுகங்களை மாற்றுவதற்காக, நுகங்களை முறிப்பதற்காக. நுகங்களை முறித்து விடுகிறார் கர்த்தராக இயேசுவானவர். நுகங்களை முறிக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கம்பீரித்து பாட வேண்டும். சந்தோஷத்தோடு பாட வேண்டும். சமாதானமாக பாட வேண்டும். எக்ஸாம்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. படிக்க போகும்பொழுது ஒரு கவலை, அப்பொழுதும் ஒரு வசனத்தை படித்து விட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் நமக்கு இருக்கிற அந்த நுகங்களை முறிக்கிறார். இந்த நாட்களில் நம் நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். நமக்கு என்ன தருகிறார்? நமக்கு அவர் கட்டுகளை அறுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக செய்கிறார். வீட்டின் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அப்பா, அம்மா, பிரதர், சிஸ்டர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசுவானவர் அவர் நம் கட்டுகளை முறிப்பார். நம்ம யோக் பிரேக் பண்ணுவார். யோக்கை பிரேக் பண்ணுகிற கர்த்தர் நம் நுகத்தை அறுத்து விடுகிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோமாக. அவருடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை படித்து கொள்வோமாக. நாம் யாருக்கு முன்பாகவும் போய் கை நீட்டக்கூடாது. நாம் நமக்கு தொழிலை கற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா படியுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வாறு கூறிக்கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி.